ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பிரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கும் நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். Iqoo Neo 9 Pro தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. அதில் என்ன சொல்கிறது, ஒரு நெகட்டிவிட்டியும் பார்த்திங்கன்னா இருக்குது. அது என்ன ஏதுன்றது இந்த வீடியோவில் சொல்கிறேன். அது போக பாசிட்டிவாக ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா OnePlus 12r Iqoo Neo 9 Pro அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டஃப் காம்படிஷன். எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு குழப்பங்கள் இருக்குது. இது வாங்கலாமா, அது வாங்கலாமா, எக்ஸ்ட்ரா 5000 ரூபா கூட OnePlus போகலாமா, இங்கிட்டு போகலாமா அப்படின்னு. பட் அந்த 5000 ரூபா கூட இருக்கிறனால OnePlus 12ல் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, 5000 ரூபா கம்மியாக இருக்கிறனால இதில் என்ன நெகட்டிவும் இருக்குது, என்ன அட்வான்டேஜஸும் இருக்குது, அதை தான் இந்த வீடியோவில் கிளியர் கட்டாக சொல்ல போகிறேன். ஆல்ரெடி Iqoo Neo 9 Pro இந்தியாவில் லான்ச் ஆயிடுச்சு. பெரிய பெரிய சேனல்ஸில் நம்ம டெக் பாஸ் அண்ணன் இருக்கட்டும், மற்ற சேனல் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா வீடியோஸ்ன்றது போட்டிருப்பாங்க. நீங்களும் ஸ்பெக்கு என்ன ஏதுன்றதும் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ டிசைன் வைஸ் பார்க்கும்போது இந்த ரெட்டு ஒயிட்டு எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி புது கலராக தெரியுது. அந்த ரெட் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் வீட்டுக்கு வெளியே பெயிண்ட் அடித்தாலும் சரி, இல்லை உள்ளூர் ரூமுக்கு பெயிண்ட் அடித்தாலும் சரி, அது ஒரு ஃப்ரெண்டு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், வெள்ளையும் சிவப்போம். ஸோ அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. இப்போ டிஸ்பிளேயில் பார்க்கும்போது 6.7 இன்ச்சு 1.5K ரெசல்யூஷன் கொண்ட AMOLED டிஸ்பிளே, 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட். அது போக Q1 சிப்புன்னு சொல்லிட்டு டெடிக்கேட்டடாக ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா HDR வீடியோ பார்க்கும்போது நல்லா என்ஹான்ஸ் பண்ணி தரதாக இருக்கட்டும். 144 ஹெர்ட்ஸ் வரைக்கும் கேம் விளாடும்போது நம்மளால் ட்ரிகர் பண்ண முடியும். அது போக பார்த்திங்கன்னா 3000 nits வரைக்கும் பீக் பிரைட்னஸ் லெவல் பார்த்திங்கன்னா கொண்டு போக முடியும். ஸோ இது டிஸ்பிளேக்கு அவங்க டாப் டக்கராக கொடுத்துருக்குறது. ஸோ இந்த 30000 ரூபா பட்ஜெட்டில் இந்த கான்ஃபிகரேஷன் டிஸ்பிளே உண்மையிலே ஒர்த்து. ஓகேவா, டிஸ்பிளே இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு ப்ளஸ்ஸு. அடுத்தபடியாக உள்ளே யூஸ் பண்ண ப்ராசஸ்ன்னு பார்க்கும்போது Snapdragon 8 Gen 2 5G ப்ராசர் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. 11 5G பேண்ட் பார்த்திங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் Iqoo Neo 9 Proவில் கொடுத்துருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா எந்த ஒரு குறையுமே நம்ம சொல்ல முடியாது. இந்த வருஷத்துக்கு 8 Gen 3 வந்தாலும் 8 Gen 2 பார்த்திங்கன்னா ரொம்ப டப்பி டுப்பிலாம் கிடையாது. ஸோ ஒரு கிங்கான ஒரு ப்ராசஸ் தான் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. கேமில் நீங்கள் எந்த கேம் இன்ஸ்டால் பண்ணி விளாடணும்னு நினச்சாலும் ஹை பெர்ஃபார்மன்ஸ் லெவலுக்கு பார்த்திங்கன்னா உங்களால் விளாட முடியும். ஸோ அதனால் அதில் பெர்ஃபார்மன்ஸில் மல்டி டாஸ்கிங்கில் குறையே கிடையாது. அடுத்தபடியாக பேட்டரின்னு பார்க்கும்போது 5160 mAh பேட்ரி, 120 வாட்ஸுக்கான சார்ஜர் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது போக 65 வாட்ஸ் வரைக்கும் PD சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும். ஸோ 5160 120 வாட்ஸ் சார்ஜரும் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. Type-C to Type-C கேபிள் பார்த்திங்கன்னா பாக்ஸில் வருது. அப்படி பார்க்கும்போது ஒரு பேட்ரி, அதுக்கேற்ற மாதிரி சார்ஜர் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா பண்ணியிருக்காங்க. கேமரான்னு வரும்போது பின்னாடி சோனி கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. பிரைமரி 50 மெகாபிக்சல் வித் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் இருக்குது. 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைடு, 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா, அது சாம்சங் சென்சார் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. கேமராவில் போர்ட்ரேட்டாக இருக்கட்டும், இல்லை மெயின் கேமராவில் எடுக்கிற டே லைட் அண்ட் லோ லைட் பிக்சர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல டீட்டெயிலிங்கோட ஷார்ப்பான அவுட் கிடைக்கிது. போர்ட்ரேட் ஃபோட்டோ உண்மையிலே அது AI மூலிமா என்ஹான்ஸ் பண்ணி அவுட்டு கொடுக்குறனால அந்த டெப்த்தை ஈஸியாக மேக்கப் பண்ணி பயங்கரமாக கொடுத்துட்றாங்க. இத்தனைக்கு அதில் டெலிஃபோட்டோ லென்ஸ் கிடையாது. இருந்தாலும் AI மூலிமா வச்சு மேக்கப் பண்ணி கொடுக்குறாங்க. கூடிய சீக்கிரம் நான் கேட்டிருக்கேன் அண்ணங்கிட்ட, கூடிய சீக்கிரம் வந்தோடனே பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக கேமரா கம்பேரிசன் பார்ப்போம். அது போக இதில் இன்னொன்று என்னென்னா LPDDR5X RAM யூஸ் பண்ணியிருக்காங்க. UFS 4.0 ஸ்டோரேஜ் ஆப்ஷன். இந்த 4.0 ஸ்டோரேஜ் ஆப்ஷன்றது பேஸ் வேரியண்ட்டான 8 128 கிடையாது. அந்த 256GB வேரியண்ட் ஒன்று இருக்குது, 12GB RAM 256. அதுக்கு பார்த்திங்கன்னா 4.0 கொடுக்குறாங்க. 8 128க்கு பார்த்திங்கன்னா 3.1 ஸ்டோரேஜ் ஆப்ஷன் தான் UFSக்கு. அது போல் டியூயல் ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க நண்பா. IR பிளாஸ்டர் இருக்குது. நம்ம அந்த ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி பார்த்திங்கன்னா ஃபோனை ஆக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு ப்ளஸ்ஸு. நெகட்டிவாக எல்லோரும் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, இது பிளாஸ்டிக் ஃப்ரேம். ஓகேவா, பிளாஸ்டிக் ஃப்ரேம் கொடுத்துருக்கனால அந்த டியூரபிலிட்டி, இப்போ டைட்டான பேண்ட்டை போட்டு பாக்கெட்டுக்குள்ளே பேக் பாக்கெட்டில் ஃபோனை வச்சுட்டு உட்காந்து எழுந்திரிச்சிங்கன்னா ஃபோன் பெண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, டிஸ்பிளே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு இது சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா இங்கிட்டு OnePlus 12rல அது மெட்டல் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கையில் பிடிக்கும் போதாக இருக்கட்டும், டியூரபிலிட்டி பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் NFC சப்போர்ட் பார்த்திங்கன்னா Iqoo Neo 9 Proவில் கிடையாது. இந்தியாவில் NFC எத்தனை பேர் யூஸ் பண்ணுறீங்க? இருக்குன்னு தெரிஞ்சால் ஒரு ஆட் அண்ட் அட்வான்டேஜாக நினச்சி வாங்குறமே தவிர ரியல் டைமாக நம்ம யூஸ் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அது ஒரு நிறைய குறையாக சொல்கிறாங்க. OnePlus 12rல NFC சப்போர்ட் இருக்குது, அதனால் அது ஒரு ஆட் அண்ட் அட்வான்டேஜ் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டு தான் பார்த்திங்கன்னா மேஜராக எல்லோரும் நெகட்டிவாக சொல்கிறது. மற்றபடி பார்க்கும்போது Iqoo Neo 9 Pro ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச அந்த 36,000 நினைக்கிறேன் 8 128. இன்னொன்று பார்த்திங்கன்னா 8 256 38,000 சம்திங். 40,000 ரூபாக்குள்ளே பார்த்திங்கன்னா 12,256 GB வந்துடுது.
ஸோ இப்படி பார்க்கும்போது கார்டு ஆஃபர்லாம் யூஸ் பண்ணும்போது 36,000 ஃபோனை நம்மளால் 34,000 வரைக்கும் நம்மளால் வாங்கிக்க முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது உண்மையிலே இந்த பட்ஜெட்டுக்கு 8 Gen 2 1.5K AMOLED டிஸ்பிளே, அது போக பேட்டரியோட சார்ஜரு வச்சு பார்க்கும்போது உண்மையிலே நல்லா பண்ணியிருக்கானுங்க Iqoo. அது போக ஆண்ட்ராய்ட் 14 வருது. அதுக்கப்புறம் மேஜர் அப்டேட் 2 தருவாங்களாம். ஆண்ட்ராய்ட் 15, 16, 17 3 மேஜர் அப்டேட். 14ஓட அவுட் ஆஃப் த பாக்ஸ் 15, 16, 17. ஸோ 4 மேஜர் அப்டேட்டில் நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் பார்த்தீங்கன்னா அவங்க லான்ச் அப்பே ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ OnePlus 12r Iqoo Neo 9 Pro-வா அப்படின்னு கேட்டிங்கன்னா பட்ஜெட் வைஸ் எனக்கு இந்த பிளாஸ்டிக் ஃப்ரேமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நான் ஃபோனை வந்து எப்பயுமே கேர்ஃபுல்லாக தான் யூஸ் பண்ணுவேன். NFC நான் யூஸே பண்ண போகிறதில்ல. அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு Iqoo Neo 9 Pro. OnePlus 12r ஆல்ரெடி இந்த ஸ்டோரேஜ் பஞ்சாயத்து வந்தனால நிறைய பேர் ஃபோனை ரிட்டர்ன் பண்ணாங்க. இந்த மாதிரி பஞ்சாயத்து ஆச்சு. ஆனால் தெரிஞ்சு வாங்கினவங்க அதை வந்து நல்லபடியாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ OnePlus Iqoo இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா வேறுபாடுகள் இவ்வளோ தான். ஸோ நீங்கள் முடிவு எடுக்கிறதுல தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. எனக்கு தெரிஞ்ச இந்த 5,000 மிச்சம் பண்ணணுன்றக்காண்டி நான் வந்து தாராளமாக Iqoo Neo 9 Pro-வேன். ஏன்னா எனக்கு இந்த பிளாஸ்டிக் ஃப்ரேமு NFC இல்லைன்றது எனக்கு பெரிய குறையாக தெரியலை. அதனால் நான் அதை சூஸ் பண்ணுறேன். இல்லை எனக்கு மெட்டல் ஃப்ரேம் இருக்கணும், OnePlus அப்படின்ற ஒரு இது இருக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக 40,000க்கு போகலாம். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மற்ற விஷயத்தில் குறைச்சதே கிடையாது. ரெண்டுமே நல்லா தான் பண்ணியிருக்காருங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இது. ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்து DM பண்ணுங்கள். ஸோ இன்ஸ்டாகிராம், டெலிகிராமோட லிங்க் வந்து கீழே தரேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஆஃபர்லாம் சொல்கிறேன், ICICI கார்டு ஆஃபர் வந்தால் 2,000, ஆக்சிஸ் பேங்க் கார்டு ஆஃபர் ஃப்ளிப்கார்ட்டில் யூஸ் பண்ணால் அதுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கிடைக்குதுன்னு. இந்த மாதிரி கிரெடிட் கார்டு அஃபிஷியலாக ஃப்ளிப்கார்ட், அமேசானோட ஆஃபர் கார்டோட லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வாங்கி மெயின்டைன் பண்ணுங்கள் கரெக்டாக. ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறாங்க. தேங்க்யூ, பை பை.